சென்னையிலிருந்து கோமதி சுப்பிரமணியம். அன்பும் கருணையும் என்ற தலைப்பின் கீழ் சிறிது சிந்தனை செய்யலாம். பாருங்கள். இந்த ஆன்லைன் வகுப்பில் இணைந்திருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் மேலும் அருமையான சிறப்பான சேவையை அன்பும் கருணையோடும் செய்து கொண்டு இருக்கும் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறி இந்த குரு சிந்தனையை ஆரம்பிக்கின்றேன். வாழ்க வளமுடன். இந்த பிரபஞ்சத்துல பாத்தீங்கன்னா அன்பும் கருணையுமாக இருக்கும் அந்த இறைநிலை தனக்குத்தானே ஒரு கண்ணாம்பூச்சி விளையாட்டு விளையாடுகின்றான். அதுதான் அவனது திருவிளையாடலும் கூட. அவன் அன்பும் கருணையுமாக எங்கு இருக்கிறான் என்று பார்த்தால் நம் அனைவரது ஆத்மஸ்வரூபத்தில்தான். ஆனால் இந்த அன்பை நாம் பிறரிடம் தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஏனெனில் மனம் எனும் மாயை பிடியில் சிக்கி மயக்கத்தில் இருப்பதால் தேடுகின்றோம். அன்பு வெளியில் தேடும் பொருள் அல்ல, நம்முள் ஊற்று போல் உள்ளது. அப்படிப்பட்ட அன்பில் உருவாகி அறிவில் கருவாகி அன்னை வடிவான தந்தை யாரு? அருள் பொடியும் நம் அருள் தந்தை தான், அன்பும் கருணையும் ஆனவர். என்னன்னு கேட்டீங்கன்னா, தான் உணர்ந்த அனைத்து ரகசியத்தையும் பார்த்தீங்கன்னா நமக்கு விளக்கி நம் ஒவ்வொருவரையும் ஒரு வேதாத்திரியாக பார்த்த நமது மகான். அப்படித்தானே? அவர் அருளிய இந்த மனவளக்கலை பயிற்சிக்கு வந்த பின் தான் எனக்கு இந்த அன்பிற்கும் பாசத்திற்கும் உள்ள வேறுபாடே புரிஞ்சுது. அதாவது பின் கருணை பற்றிய ஒரு தெளிவான புரிதலும் வந்தது. அனைத்துயிரும் ஒன்றென்று அறிந்த அடிப்படையில் ஆற்றும் கடமை எல்லாம் அன்பின் செயலாகும் அப்படின்னு நமக்கு சமைச்சு சொல்றாங்க. அதை விடுத்து நம்ம என் மனைவி குழந்தைகளை பாதுகாக்கத்தான் நான் முயற்சிப்பேன் என்பது பாசம் என்ற நிலைப்பாட்டில் வரும். ஏனென்றால் அங்கு ஒரு எல்லை கட்டி விட்டது, அங்கு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும். அதுவே நாம் குடும்பத்திற்கு மட்டுமல்ல சமுதாயத்திற்கும் தொண்டு செய்வேன் எனும் போது அது அன்பாக மலர்கிறது. எனவே பாசத்தில் தொடங்கி அன்பில் முடிய வேண்டும். பாசத்திலே நின்று விடக்கூடாது. பக்தி தொடங்கி ஞானத்திற்கு வர வேண்டும் பொழுது பாசத்திலே தொடங்கி அன்பிலே நாம் வர வேண்டும் என்ற உண்மை புலப்பட்டது. பாசம் வைக்கும் போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதுவே அன்பாக பரிணமிக்கும் போது அங்க அந்த எதிர்பார்ப்பு இருக்காது. இப்ப நாமளே நம்மளை செக் பண்ணிக்கலாம். நம்ம பிள்ளைகள்கிட்ட அன்பா இருக்கோமா, பாசமா இருக்கோமா? அந்த காலத்துல உள்ள பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க? பின்னாடி நம்மளை பிள்ளைகள் பார்த்துக்கிடும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் நம்ம மேல அன்பா இருக்கும், அந்த பாசத்தையாவது எதிர்பார்ப்பாங்க இல்லையா? எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம இருக்கிறோமா என்பதுதான் இங்க முக்கியம். அதுதான் அன்பு. மனிதர்களுக்கு நிழல் கொடுக்க மரம் வைக்கிறேன் என்றால் அது அன்பின் செயலாகும். அதுவே எனது கிராமவாசிகள் சௌரியத்திற்காக மரம் நடுகிறேன் என்றால் அது இங்கே பாசம் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் நம்மை இந்த கிராமவாசிகள் பெருமையாக பேச வேண்டும், அந்த மாதிரி ஒரு மனநிலை வந்துடும். அதாவது எங்க ஊருக்காரங்க, எங்க இனம், எங்க ஜாதி, எங்க மதம், எங்க ஊர்க்காரங்க அப்படி என்றாலே அங்கு செய்யும் உதவி எல்லாமே அன்பின் வெளிப்பாடு அல்ல என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதாவது ஒரு எல்லை கட்டிய மனநிலையில் நாம் செய்யக்கூடிய எந்த செயலுமே அப்படி செய்யறதை நம்ம தவிர்க்கிறது அவசியம். பொதுவாக இயற்கையை ஆராய்ந்து பார்த்தால் அன்பும் கருணையும் தான் எங்கும் எதிலும் அமைந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். அன்பு என்பது எந்த ஒன்றையும் உடலாகவோ மனதாலோ தன்னோடு இணைத்து பிடித்து கொண்டிருப்பது. அப்படி இணைந்துள்ள மற்றொன்றுக்கு தனது ஆற்றலை தொடர்ந்து அளித்து கொண்டு அதனை காத்தும் வருவது கருணை. இப்போ தாய் என்ன பண்றாங்க? தனது கை குழந்தையை மார்போடு அணைத்து கொண்டு இருப்பது அன்பு. அதற்கு அவ்வப்போது பசி தீர்க்க பால் கொடுப்பது கருணை அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு முட்டையை பாருங்களேன், அதில் உள்ள அனைத்து பொருட்களையும் ஒன்றிணைந்து ஓடு என்ன பண்ணுது? பிடித்து கொண்டு இருக்கிறது. அது போன்றது அன்பு. முட்டைக்குள் இருக்கும் மஞ்சக்கரு தான் குஞ்சாக உருவாக இருக்கிறது. அந்த மஞ்சக்கருவுக்கு அதனை சுற்றி உள்ள வெள்ளைக்கரு என்ன பண்ணுது? தேவையான எல்லா பொருட்களையும் அழித்து நலமளிக்கிறது இல்லையா? இது கருணை. இப்போ ஒரு மாமரத்தை எடுத்துக்கோங்களேன், அந்த மரத்தில் பிஞ்சு விடுகிறது. அந்த பிஞ்சு மரத்திலிருந்து விழுந்து விடாமல் அதன் காம்பை மரமானது என்ன பண்ணுது? பிடித்து கொண்டு இருப்பது அன்பு. அவ்வாறு அந்த மரம் பிடித்து கொண்டே அந்த பிஞ்சு வளர்வதற்கு தேவையான ரசாயன நீரையும் அது பாய்ச்சி கொண்டே இருப்பதுதான் கருணை.
மகாகவி பாரதி கூட இந்த அன்பு கருணைக்கு ஒரு எளிமையான உதாரணம் சொல்றாரு பாருங்களேன். இப்போ நான் என் குழந்தைகளுக்காக ஆசை ஆசையா சமையல் பண்ணி என்னோட குழந்தைகளுக்கு அன்போடு பரிமாறிக்கொண்டு அல்லது ஊட்டி கொண்டு இருக்கும் சமயத்துல வீட்டு வாசல்ல ஒருவன் என்ன பண்றான், அம்மா தாயே பசிக்குது, சாப்பிட ஏதாவது போடுங்கம்மா அப்படின்னு சொல்லும் போது, நாம் சமைத்தது குழந்தைகளுக்கு மட்டும்தான் போதுமானதாக இருந்தால் கூட அதிலிருந்து ஒரு பங்கு எடுத்து அந்த பசித்தவனுக்கு இடுவது கருணை என்று சொல்றார். உண்மைதான். ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த அன்பு கருணை எல்லாம் எப்படி இருக்கு மக்களிடம்? ஒரு செல்ஃபி எடுக்கவும் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதிலும் தான் பெரும் பங்கு வகிக்கிறது. ஏனென்றால் தான் தனது என்ற பற்று மிகுதியால் வந்த விளைவுதான். ஒரு கோயிலுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு போர்டு போட்டா கூட அதுல தன்னோட நேம் பெருசா இருக்கும். இவங்க தான் இன்னார் தான் இந்த இதை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அந்த மாதிரி இது வந்து சுயநலத்தில் இருந்து இந்த மாதிரி இது வந்து சுயநலத்துல உள்ள ஒரு செயல் தான் இந்த மாதிரி வருது. இதுக்கு பயிற்சி தான் நமது மனவளக்கலை பயிற்சி முறைகள். மேலும் இதற்கு ஒரு தீர்வாக என்ன பண்ணலாம்னா, 24 மணி நேரத்துல நாம் தூங்கும் நேரம் தவிர இருக்கும் நேரத்தில் நாம் ஏதாவது ஒரு வேலை பார்த்து கொண்டு இருந்தாலும் சரி, ஆத்ம விசாரணையில் நம்மை ஈடுபட செய்தால் அந்த அன்பு கருணை வந்து இயல்பாக பிறக்கும். அதாவது மனதை உள்முகமாக திருப்பி நான் யார் என்ற ஆன்ம விசாரணை செய்ய செய்ய பாத்தீங்கன்னா மனம் என்பது கழிந்து சுயம் வெளிப்படும். நமது இருப்பின் இயல்பே பாத்தீங்கன்னா அன்பும் கருணையும் தான். இந்த இருப்பின் சுகத்தை உணர்ந்த நமது மகான் தரும் கவிதையில் பாத்தீங்கன்னா, இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, எங்கும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, அன்பும் கருணையுமாம் அனைத்து உயிர்களோடும் இன்ப ஊற்றாய் அறிவாய் எங்கும் பராபரமே என்று பாடியிருக்கிறார். இந்த சுவாமிஜியின் கவிதையில் அடியனுக்கு மிகவும் ஆழ்ந்து அனுபவித்த ஒரு கவிதை வரிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன் நிலம் மீது விழுந்த